ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாப்பிக்கே தக் லைஃபுக்கு இன்னும் 100 கோடி கூட வரல, 40 கோடி தான் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி அநியாயமாக போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதில் ஏன்டா இது ஒரு அஜெண்டா மாதிரி டெவலப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது, இப்போ ப்ரொடியூசர் தனஞ்சயங்க இருக்கார்ல, அவர் வந்து நீட்டாக பேசியிருக்காரு இதை பற்றி. அதாவது ஒரு கும்பல் இருக்க 1000 பேர்கிட்ட இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு வருமானம் அப்படின்றதுனால இந்த மாதிரி யூடியூப்பில் ட்ரோல் வீடியோ பண்ணுறது, எடிட் பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறதுன்ற மாதிரி நிறையா இது போட்டு ட்விட்டர்லேயும் இப்போ காசாக்கிட்டாங்க எல்லாமே. ஸோ முழுக்க அஜெண்டா மாதிரி இந்த படத்தை நம்ம வந்து தோல்வி படம் ஆக்கணும் அப்படின்ற ஒற்றை குறிக்கோளுடன் எல்லாரும் வந்து பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா. ஸோ அதை தக் லைஃப் படத்துக்கு நீட்டாக எலிவேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தேன்ல கரெக்டாக ஷோவே முடிஞ்சு 8:30 மணி 9 மணி தான் நியூஸே வரும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா துபாயில் ப்ரீமியர் காலைல சீக்கிரம் போட்டிருந்தாங்கன்னா அதை பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் 5:30 மணிலேருந்தே இந்த ரஜினி ரசிகர்கள் காலைல தூங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரில, காலங்காத்தாலே எழுந்திரிச்சு பார்த்து தெரியும் உங்களுக்கு தக் லைஃப் டிசாஸ்டர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு காலையிலேயே. ஏன்னா இது படமே என்ன ரிசல்ட் வந்திருக்கு அதுக்குள்ளே எப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம். இதே மாதிரி தான் இந்தியன் 2 பண்ணானுங்க. விக்ரமுக்கு வந்து ஆஃப்டர் கொரோனா அப்படின்றனால அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகலை. ஒரு சில பேர் தான் வந்து பண்ணாங்க. பட் இதில் காலிலேருந்து நைட்டு ஒரு 11:30 12 மணி வரைக்கும் அந்த அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரோல்ஸ், மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுறாங்க. படத்தை காலி பண்ணுறானுங்க. அப்படி காலி பண்ணியே 150 கோடி கிட்ட கலெக்ஷன் வந்து சரியா. ஒரிஜினல் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபா தேட்டரிகள், 45 கோடி ரூபா முதல் நாள் வசூல். அப்புறம் ஃப்ரைடே வந்து 30 கோடி, 75. சாட்டர்டே சண்டே இருக்குது சரியா, அதில் ஒரு 30 வைங்க. ஸோ 75, 105, 135, 140 ஆகிடுச்சு. அப்புறம் அங்கிட்ட இன்னும் 2 நாள் 3 நாளில் 10 கோடி ரூபா அசால்ட்டாக 150 அடிச்சிருக்கோம். இவங்க சும்மா 40 கோடி தான் கலெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அஜெண்டா கிரியேட் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஊடகங்களை வைத்தோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் கலெக்ஷன் போகக்கூடாது, அந்த படத்தை வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, இன்னொன்று தமிழுக்கு ஆதரவாக பேசி ஒருத்தன் எப்படி ஜெயிக்கணும், நாங்கள் எப்படி ஜெயிக்க விட்ருவோம் அப்படின்ற அந்த அஜெண்டாக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போட்டு தாக்கி விட்டு அடிச்சு விட்டாங்க. ஆனால் நார்மல் ஆடியன்ஸு இந்த படத்தை பார்க்குறவங்க மனிதத்திரம் கமல் சார் ரேஞ்சுக்கு இந்த படம் இல்லைனா கூட ஒன் டைம் வாட்சபிள், அதாவது கேவலமாலாம் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கலி பயங்கரமான சவுண்ட் இந்த படம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பாசிட்டிவ் விமர்சனங்கள் தான் எல்லாருமே வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன், இந்த மென்டல் ரசிகர்களும் அப்புறம் இந்த சங்கி பசங்களும் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் நார்மலாக யாரையாவது போய் கேட்குறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் டிஎம்கேவுடைய ஊடகங்கள் ஐடிவிங்கெலாம் வந்து கமல் சார் கலாய்க்கிறாங்கன்ற மாதிரி எவனோ விண்வெளியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டுட்ருக்காங்க என் கீழே என்னோடய சேனலில். நானும் பார்க்குறேன், எங்கடா டிஎம்கே அடிச்சுட்டு இருக்காங்க, அவனுங்க படத்தை கழுவி ஊற்றிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறதை தாண்டி அவங்களுக்கு ஒரு அஜெண்டா அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஸோ டிஎம்கே அப்படிங்கிறது கிடையாது, அது அவங்களுடைய தனியான ஒரு மேபி கமல்ஹாசனுடைய ஆதரவாளராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க வந்து கமல்ஹாசன் பிடிக்காமல் இருக்கலாம், டிஎம்கே மட்டும்தான் சொம்பு தூக்கணும், அவன் ஏன் கமல்ஹாசன் அவன் சொம்பு தூக்கணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவில் இருக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். அதாவது அவனா இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே, அவங்க டிஎம்கேயில் ஒரு சீட்டு கிடச்சா உன்னை டிஎம்கே வந்து இவங்க சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு அவசியம் கிடையாது, ஓகேவா. ஆனால் அவங்களாம் கம்மி தான் ட்ரோல் பண்ணது. மெயினாக ட்ரோல் பண்ணது இந்த சங்கி பசங்களும் மென்டல் ரசிகர்களும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொன்னது. சூரிதாஸ், அப்புறம் அந்த பேர் என்ன, கிஷோர் சுவாமி, அப்புறம் அந்த பாண்டா, இந்த மாதிரி ஒரு பாருங்கள் பேரே பாருங்கள், வவ்வால், இந்த மாதிரி தான் இருக்குது. விஜய் படத்தில் கில்லியில் சொல்லுவாப்பில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ டிஎம்கேக்கு ஆதரவாக அவர் வந்து ஒரு சீட் வாங்கினாங்கன்றதுக்காக டிஎம்கேல சப்போர்ட்டாக பேசுகிறவங்க யாரும் அவரை கடிந்து பேசணும்லாம் கிடையாது. ஒரு சில பேர் கமல் சார் மேலே ஒரு கால் புணர்ச்சி இருக்கிறப்ப அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம். அதுதான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கான்வர்சேஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ தக் லைஃப்
150 crores. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேட்டலைட் தனியாக. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 4 வாரத்துக்குள்ள கேட்டிருக்காங்க டீல் பிரேக் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா ஒரு 30 கோடி 40 கோடி கம்மி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ கமல் சார் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா கமல் சார் 8 வாரங்கிறதுக்கு 30 கோடி போனாலும் பரவாயில்ல, 8 வாரம் அப்படிங்கிறது. இன்னொன்று டீல் போட்டது கேன்சல் பண்ணப்படுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. சும்மா உருட்டி இருக்கலாம் அப்படிங்கிறது தான், ரூமராக கூட இருக்கலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் 8 வாரங்க அப்புறம் அதான் டீல் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரியா? அப்புறம் கமல் சார் வந்து ஏஐ பற்றி பேசியிருக்காரு ஆனந்த விடன் இன்டர்வியூவில். ஏஐ வந்து கடலினும் பெரியது, அதெல்லாம் வந்து ஈஸியாக நம்மளுடைய ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. ப்ளஸ் ஒரு மெடிக்கல் துறையில் தான் ஏஐ வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகுது சினிமாவை தாண்டி அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காரு. ஸோ அவருடைய கணிப்பு எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, கமல் சாருக்கு தக்லை ப்ரொமோஷன் ஓடி ஓடி நேர்மையாக பண்ணுறாரு, அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு எல்லாம் பண்ணுறாரு. பட் கவர் வைக்க தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது பிழைக்க தெரியாத மனுஷன். இப்போ ரஜினிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வர்றவனுக்குலாம் நீ என்னை பற்றி பாசிட்டிவாக எழுது, இது பண்ண எழுது அப்படின்ற மாதிரி கவரை வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பழக்கம் சின்ன வயசுலேருந்தே படிக்கிறப்பருந்தே அவருக்கு கிடையாது. அதெல்லாம் பண்ணியிருந்தா மேபி இந்த மாதிரி ஃப்ளைட்டு போட்டு அங்கங்கே சுற்றுறதுக்கு, இந்த மாதிரி தமிழ் மீடியா ஹிந்தி மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் வந்து பேக்கெட்டில் காசை வச்சு இந்த மாதிரி போட்டு விடுங்க அப்படின்னா அண்ணாத்தே வேற லெவல், பயங்கரம், லால் சலாம் 100 கோடி 1000 கோடி அப்படின்ற மாதிரி கூட அள்ளி விடுவானுங்க அப்படிங்கிறது தான். அங்கே தான் கமல் சார் மிஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து ஆகுது அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து இந்த சிவராஜ் சிவகுமார் அவர்களுடைய விஷ் வந்து கொடுத்துருந்தார்ல, சிவானா 40 அந்த இதில் அவர் 40 வருஷம் ஆயிடுச்சு கன்னட இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்படின்ட்டு. அதில் கன்னடத்தில் பேசியிருப்பார் கமல்ஹாசன் அவர்கள். ஸோ அவர் அந்த மீன் பண்ணல அப்படிங்கிறது இது மூலமாகவே கன்னட மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரிந்தும் புரியாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தற்கொலை, உங்களவே ஒரு தற்கொலை வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் இட்ஸ் ஓகே. ஜூன் 13 இனிமேல் வந்து ரிலீஸ் ஆனாலும் ஆகலனாலும் பெரிய லாபம் வந்து கமல் சாருக்கு இருக்க போகிறது கிடையாது. ஸோ கர்நாடகா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஓகே, அப்புறம் சிவராஜ் சிவகுமார் அவர்கள் கமல் சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி ஹாப்பி சார், உங்கள் விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார்ல. ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. சரி, என்னப்பா கமலஹாசன் அவர்கள் மணிரத்னமும் சொதப்பிட்டார், இந்தியன் 2வும் வந்து சங்கர் சொதப்பிட்டார், பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் போகிறாங்க, அடுத்து என்னப்பா லோகேஷ் உதவி பண்ண கேளுங்கப்பா ஆண்டவரே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இதில் என்னன்னா, லோகேஷ் அவர்கள் படம் பார்த்து கமல் சார் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் டிஸ்கஷன் போயிருக்கு. அது எதை பற்றி அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனால் அதில் கமல் சாருக்கு ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ஸாக இருந்திருக்கும். ஏன்னா ட்விட்டரில் எதுவும் பண்ணல. கமல் சாரை நேரில் மீட் பண்ணியிருக்காரு லோகேஷ் அவர்கள். 3/4 மணி நேரம் கிட்ட பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ஆறுதல் கொடுத்த ஒரு மீட்டிங்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா நல்ல படத்தை அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவருடைய வேதனையை வந்து சொல்லியிருப்பார். ப்ளஸ் விக்ரம் 3, ஏன்னா எல்லா கமல் ரசிகனுக்கும் ஆண்டவன் வந்து தோக்குறான் அப்படிங்கிறதாவது கொஞ்சம் கீழே பட்ஜெட்டில் இறங்குது, இல்லை அவருக்கு வந்து பண்ண முடியல அப்படிங்கிறப்ப தூக்குறவன் வந்து ஃபேனாக தான் இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது லோகேஷ்க்கு அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதனால் எவ்வளோ வேகப்படுத்த முடியுமோ அவர் கைதி 2 முடித்து விட்டு கமல் சார் கூட விக்ரம்ல இணைவார் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ பயங்கர உத்வேகத்துடன் கமல் சாரை இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் பாடும் லோகேஷ் அவர்களுக்கு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி நேரத்தில் போய் நிற்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ தட் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஏன் லோகேஷ் வந்து ஒரு ட்விட்டர் போடல அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அவர் ட்விட்டரை வந்து முடிஞ்சார், வரமாட்டேன்ட்டார். கூலிக்கு எப்போ ரிலீஸ் ஆகுது அப்போ தான் வருவேன் அப்படின்ட்டு. எப்பயுமே அப்படி தான் அந்த மனுஷன் வந்து அப்படி போயிடுவார், ரைட்டிங்கில் இருப்பார், அப்புறம் வருவார், ஒரு 2 ட்வீட் போடுவார், போயிடுவார். ஸோ அவர் வந்து ரொம்ப ஆக்டிவ் பர்சன் கிடையாது. கமல் சார் ஃபேன் பாய் கமல்ஹாசன் கிட்ட பேசினா போதும்ல, அது ட்விட்டர் மூலமாக தான் பேசணுங்கிறது கிடையாது. ஏன் ரஜினி ஃபேனான கார்த்திக் சுப்ராஜே இந்த படத்தை பாராட்டலையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேச முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரி, அடுத்து RKFI கவர் பிக் மாற்றியாச்சு. KS237 ஆரம்பிக்கிறாங்க. பிரம்மாண்டமான அறிவிப்பு விரைவில். ஓகே, கண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐப்ரோ எல்லா சைட்லையும் ஒயிட் இருக்குது. ஸோ ஒரு ரூரலான ஒரு சப்ஜெக்ட், ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் மாதிரி தெரியுது. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு கெட்டப்பில் கமல் சார் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன மேஜிக் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அன்பறிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அதற்கான அறிவிப்புகள் கூடியவரை வரும். அதெல்லாம் இந்த ஒரு தக் லைஃப் வந்து இவ்வளோ தான் கம்மியாக இருக்குது, 150 கோடி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இவரை வந்து சுருண்டு விழாமல்
கமல் சார் எப்பயுமே அதானே, கலெக்ஷன் வைஸ் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். வீட்டில் இது போ அடுத்து போ அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஏஞ்சி போனது பெரிய விஷயம். ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்கேஎஃப்ஐயில் வந்து அருண்குமார் படம் பண்ணுறார் அப்படின்ற நியூஸ் வந்துச்சுல, அதில் விஜேஎஸ் தான் ஹீரோ, விஜய் சேதுபதி தான் ஹீரோவை வந்து பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம டொவினோ தாமஸ் அவர்கள், மலையாளம் ஆக்டர், அவர் கமல் சாரோடைய அன்பே சிவத்துக்கும் மைக்கேல் மதன காமராஜர் அவர்களுக்கும் பயங்கரமான ரசிகனா. ஸோ அந்த படம் எப்போனாலும் சரி நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நரிவேட்டா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தார். அப்போ வந்து பேசியிருந்தார். ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அவர் சொல்லியிருந்தது. கமல் சாரை அணுவணுவாக ரசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் அப்படின்றது சொல்லும்போது செம்மையாக இருந்தது. அடுத்து இந்த தக் ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் சும்மா அந்த மாதிரி வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆவாங்கல்ல, டிக்டாக்ல ஒழிச்சோடனே எல்லா குரூப் யூடியூப்ல வந்துருச்சு. இந்த கப்புள் வீடியோன்னு போட்டு உயிர் எடுக்கிறது, இந்த மாதிரி அறகுறைங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணி இந்த படத்தை கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அடுத்து அதை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கமல் சார் அப்டேட்டாக இருக்கலாம், இவங்கெல்லாம் இப்போ ட்ரெண்ட் நினச்சிட்டு இருக்காரு. அப்படிலாம் கிடையாது. ப்ராடக்ட் எப்பயுமே பயங்கரமாக இருந்தால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவையே கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் வச்சது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ட்ராபேக் ஆயிடுச்சு இந்த தக் லைஃபுக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இந்தியன் 3, அதுவும் வந்து பேக் டு பேக் கமல் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படின்றது தான் நியூஸ். ஸோ இந்தியன் 3 KS 237 தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து விக்ரம் படத்தோடைய ஒரு ரிசல்ட்டை தக் லைஃப்பில் கம்பேர் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், விக்ரம் லோகேஷோட ஸ்டைல் வேறு, மணிரத்னம் ஸ்டைல் வேறு, ரெண்டு கம்பேரிசனே ஆகாதுங்க. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது மணிரத்னத்துடைய படம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட், காலிலேருந்து ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி மன்னிப்பு என்பது மன்னிப்பு, நான் கேட்டேன் மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் பேசினாருன்னு சொல்லிட்டு கர்நாடகா பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கு. அது வந்து இந்த மென்டல் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. மன்னிப்பு கேட்டார் கமல் சார் அப்படின்ற மாதிரி, ஆனால் புரியாத மாதிரி கேட்டிருக்காருன்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஈர வெங்காயம் நடக்கலை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.